உலக மக்களின் சார்பாகவும் உண்மை ஆன்மீகத்தை எதிர்நோக்கி ஓங்காரக்குடிலை நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த உலக மக்களின் சார்பாகவும் ஒரு ஐயப்பாடு உங்களுக்கெல்லாம் பயன்படும் என்று என் மனதில் தோன்றியதால் இந்த ஐயப்பாடு சந்தேகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு கேள்வியை அடியன் பாவி என்றே நினைத்து கொண்டு குருநாதருடைய திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன். இங்கு அன்பர்கள் மலேசியாவிலிருந்தும் சென்னையிலிருந்தும் வேதாரண்யம் மற்றும் பல்வேறு நாடுகள் ஊர்களிலிருந்து வந்திருக்கின்ற அன்பர்கள் பல்வேறு தொழில்கள் நிமித்தமாக இருக்கலாம், பல்வேறு செயல்களில் இருக்கலாம், பலவேறு குடும்ப சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் சீடன் அல்லது தொண்டன் என்று சொல்லக்கூடிய அகத்திய சன்மார்க்க சங்க உறுப்பினர்கள் குருநாதருடைய மனதில் நீங்காது இடம்பெற்றிருக்கின்ற நாம், அகத்தியர் குலம் என்று அழைக்கக்கூடிய நாம், குருநாதருடைய திருவடியை என்றும் நீங்காது இருக்கவும், குருநாதருடைய திருவடியை என்றென்றும் பற்றி கொண்டு இருக்கவும் நமக்கெல்லாம் தெரியல. எப்படியோ நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதை தொடர்ந்து செயல்படுத்த முடியல, தவறு செய்து விடுகிறோம். குருநாதருடைய திருவடிகளை அவ்வப்போது மறந்து விடுகிறோம். மன்னிக்கவும் குருநாதர் ஐயா, மன்னிக்கணும். சில நேரங்களில் அலட்சியமாகவும் இருந்து விடுகிறோம். அதுபோன்ற சூழ்நிலையில் நாங்கள் இருந்து நாங்கள் பாவியாக இல்லாது இருக்க குருநாதர் அவர்கள் பெருங்கருணை கொண்டு, இந்த தொண்டர்களின் பால் கருணை கொண்டு, அன்பர்களின் பால் கருணை கொண்டு, எங்களின் பால் கருணை கொண்டு எங்களை தங்களுடைய மகன்களாக பாவித்து எங்களுக்கு ஐயா பெருங்கருணை கொண்டு அருள் உபதேசம் தர வேண்டும் என்று ஐயாவுடைய திருவடி பணிந்து இந்த சபையில் நான் வேண்டுகோளை வைக்கின்றேன். இது தவறாக கேள்வியாக இருந்தாலும், அதிக பிரசிங்கத்தனமான கேள்வியாக இருந்தாலும் ஐயா என்னை ஒரு பொருட்டாக எண்ணாமல் மன்னித்து எனக்கும் ஆசை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பர் ரங்கநாதன் அவர்கள் வடபழனி அன்னதானம் செஞ்சிட்டு இருக்கிறார். எங்களுக்கு தெரியும். தூய மனசோடு செஞ்சிட்டு இருக்கிறார். தூய மனசோடு அன்னதானம் செஞ்சிருக்காரு. அதையும் எங்களால் உணர முடியும். ஒவ்வொரு தொண்டர்களையும் உணரக்கூடிய வல்லமை ஆசானை கொடுத்திருக்கிறார். ரங்கநாதன் பேசினார், ஆசான் இப்படி சில தவறு செய்கிறோம், ஆசான் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னார். ஒன்றும் குற்றம் இல்லை. ஒருத்தன் ஒரு செய்ய தொண்டு யார் என்னென்ன தொண்டு செய்கிறார் என்பது எங்களுக்கு உணர்த்தப்படும். அவர் செய்கிற தொண்டில் சில தவறு இருக்கதான் செய்யலாம். ஏன்னா எல்லாருமே சில தவறு இருக்கலாம். அதை நாங்கள் மனசை வச்சுக்க மாட்டோம். அவங்க என்ன செய்த தொண்டு அதை மட்டும்தான் மனசை வச்சுருப்போம். தவிர நேற்று பேசுகிறது இன்றைக்கி பேசலாம் வச்சுக்க மாட்டோம். அது சொல்ல வள்ளுவன் நன்றி மறுப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறுப்பது நன்றுன்னா அவர் ரங்கநாதன் பல தொண்டர்கள் தொண்டு செய்கிறாங்க. அவங்க கூட சில அறியாமை காரணமாகவோ முன்செய்தி வேணை காரணமாக சில தவறு செய்வாங்க. அதை பற்றி நான் சிந்திக்க மாட்டேன். என்ன அவர் செஞ்சுருக்கார் நாட்டுக்கு, இந்த சங்கத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறார். இந்த சங்கம் வளர்ந்தால் உண்மை ஆன்மீகம் வெளிப்படும். இந்த சங்கம்